மேற்கு வங்கத்தை சேர்ந்த 4 வயது சிறுமிக்கு விபத்தில் சேதமடைந்த இடுப்பெலும்பு மற்றும் சிறுநீர் பையை சென்னை மருத்துவர்கள் சவாலான அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக சீரமைத்துள்ளனர். கடந்த ஜனவரியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்த சிறுமி 6 மாதங்களாக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் குணமடையவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து 2000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர் ரமேஷ் பாபு தலைமையிலான 6 பேர் கொண்ட மருத்துவ குழு 3 மணி நேரம் நீண்ட சவாலான அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீர் பைக்கும் சிறுநீர் வெளியேறும் பாதைக்கும் இடையே புதிய இணைப்பை உருவாக்கி தற்போது சிறுமி இயல்பாக சிறுநீர் கழிக்கும் நிலையில் திரும்பியுள்ளதால் அவரது பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கல்கத்தாவில் சிலிகுரி அது தாண்டி 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து ஒரு குழந்தை வந்தாங்க. அவங்க ஒரு வறுமையான குடும்பத்தில் அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுநர். அவர் ஆட்டோவில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தையும் அதில் இருந்திருக்கு. ஒரு லாரிக்கு வழிவிட ட்ரை பண்ணும்போது அந்த ஆட்டோ ஸ்லிப்பாகி அது குழந்தை கீழே போயிடுச்சு ஆட்டோ கடியில். ஸோ மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ், நிறையா எலும்புகள்லாம் உடஞ்சி அதுக்கப்புறம் அங்கே கல்கத்தாலேயே இமீடியட்டாக சிகிச்சை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் அதில் துரதிருஷ்டவசமாக என்ன ஆச்சுன்னா அந்த யூரின் பிளாடர் டேமேஜ் ஆனதில் அந்த குழந்தையால் யூரின் போக முடியாமல் ஆகி அது ஸ்கூலுக்கு போகிறது தடைப்பட்டு போச்சு. யூரின் போகிறதுக்கு டியூப் போட்டு வீட்டிலேயே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 6 மாதம் கழித்து இங்கே சென்னைக்கு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வந்தாங்க. பட் நம்ம அந்த சேலஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சர்ஜரி பண்ணோம். அப்படி சர்ஜரி பண்ணதில் நமக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. இப்போ 2 வீக்ஸ் முடிஞ்சு அந்த பேபியை நார்மலாக யூரின் போக முடியுது, கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஸோ அதனால் நமக்கு நம்பிக்கையை விடக்கூடாது. குழந்தைங்களுக்கு அந்த யூரினரி ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரியான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. மாடர்ன் மெடிசனில் நமக்கு எல்லாத்துக்குமே க்யூர் இருக்குது. ஸோ நம்ம அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க லைஃப்பை நார்மல் ஆக்கணும்.